ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் மக்கீரியல் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இஞ்சியை நல்லா தட்டி மைய அரைச்சிக்கோங்க. அடுத்தது பூண்டு கொஞ்சம் நல்லா மைய அரைச்சி ரெண்டையும் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மிளகு பொடி, கரம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ சிக்கன் நல்ல தயிரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது சூப்பரான சாப்பாடுங்க. ஸ்பைசி கேரளா ஸ்டைல் பெப்பர் மக்கீரியல். இது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டு அதில் நம்ம பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதோட இஞ்சி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கிட்டு வரும்போது அண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அந்த வதங்கி நல்லா பொன்னிறமாக வர்ற வரலும் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம், இது சிறு உள்ளி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் தக்காளி, ரெண்டையும் நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணி நல்லா வதங்குற வரையிலும் நல்லா அடுப்புலையே வச்சு வதங்கி பொன்னிறமாக வரணும். நல்லா வேகணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். எல்லாமே வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, நம்ம மிளகு பொடி, காரப்பொடி அண்டு மசாலா பொடி, மிளகு பொடி, குருமிளகு பொடி அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை வாடையெல்லாம் போடுற வரலும் நல்லா வதக்கி பொன்னிறமாக வர்ற வரலும் வதக்கி நல்லா வதங்கி அப்படியே வரணும். நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ அந்த சிக்கனை நம்ம தயிரில் ஊற வச்ச சிக்கனை இதில் நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலெல்லாம் அந்த சிக்கனில் ஊறி நல்லா அதோடு சேர்ந்து கலந்து நல்லா வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்ருக்கேன். இது கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். நல்லா மூடி வேக வச்சிடணும். இப்போ நல்லா கறி வெந்துட்டுருக்கு. அந்த மசாலோடு சேர்ந்து பாருங்கள், சூப்பராக சுட சுட அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. இது இன்னும் நல்லா இஞ்சி போடணுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டேன். லாஸ்ட் ஃபினிஷிங் கொஞ்சம் வெண்ணெய் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சூப்பராக வதங்கி அருமையாக வறுவல் வந்தாச்சு. மக்கீரியல் ரெடி, சிக்கன் மக்கீரியல் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாதம் குழம்பு ஊற்றியாச்சு. இதோட நம்ம சிக்கன் மக்கீரியல் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி டேஸ்ட்டுன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம கேரளா ஸ்டைல் மக்கீரியல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி நிறைய வீடியோஸில் நான் சாப்பாடு போட்டு பார்த்துருக்குது, அருமையாக உள்ளது. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கேரளா ஸ்டைல் சமையல் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் நிறைய இருக்குது, பாருங்கள். ஓகே, நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, பாய்.